அன்பு தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், உங்க ஆத்துமாவை காவல் காக்கிறவர்கள் அவர்களாய் இருக்கிறபடினால் அவருடைய மனது சஞ்சலப்படுகிற அளவில் நடந்து கொள்ளாதிருங்கள். ஏன்னா அவங்க காவல் காக்குறங்க. சில நேரங்கள்ல உங்க குற்றம் எதுனே எனக்கு தெரியாது, ஆனா அந்த பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கும், சேமா உங்க குற்றத்தை உணர்த்துற மாதிரியே இருக்கும். நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க, இவ்வளவு தூரத்துக்கு அவர் பேசிட்டார், இனிமே நான் இந்த இடத்துல இருந்தா அது நல்லதே அல்ல, நான் எந்திரிச்சு போறேன், நீங்க போயிடுவீங்க. ஆனா உண்மை விஷயம் என்ன தெரியுங்களா, அவர் உங்களை வேதனைப்படுத்த சொல்லவே இல்லை. உங்களை வேதனைப்படுத்துவதனால் சபை ஊழியம் ஸ்டாப் ஆயிடும். தெரியும், அப்ப எனக்கு தெரியும் தானே, அப்ப வேதனைப்படுத்துவேனா? சபையில நடத்த வேண்டிய இன்கம் ஸ்டாப் ஆயிடும். அப்ப நான் வேணும்னு உங்களை வேதனைப்படுத்துவானா? அப்ப சபையுடைய ஊழியத்தையும் பாராமல் இன்கமையும் பாராமல் உன்னையே பார்த்து கண்டிச்சிருக்கிறாங்கன்னா அதல்லவோ உண்மையான ஊழியம்.